ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்வாட்ச் டிபியூட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இங்க வந்து போன எபிசோட கொஞ்சம் பார்த்துருந்தா தான் புரியும். கிட்டத்தட்ட 25 டேஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. அதனால போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்பதான் வந்து என்ன சொல்ல வரப்போறேன்னு புரியும். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ எதோட விட்டுருப்போனா, ஜங்குக்கு வந்து அந்த ஒய்யன வருக அந்த சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு நல்லா குதூகலமா நடந்து வந்திருப்பான் போல. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். இப்போ என்னதுன்னா, ஒய்யனு அப்படியே அந்த மியூ அப்புறமா யூனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ 3 பேரும் அந்த செல்லுல தான் இருப்பாங்க. இப்போ அந்த செல்லுல வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு லைட்டா ஒரு விண்டோ மாரி இருக்கும் மேலே. அதுவும் அது ரொம்ப சின்னதா இருக்கும். எதுலயாவது ஏறி தான் எட்டி பார்க்க முடியும். இப்ப என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஒண்ணுமே முடியல. சரி சும்மா எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து எட்டி பாவா என்ன நடக்குது? முதல்ல பேக்கிரவுண்ட்ல என்னடா இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு, எட்டி பார்த்தா பின்னாடி கொஞ்சம் ஒரு காலி கிரவுண்டு மாதிரி இருக்குது. அதுல வந்து மார்னிங் டைம்ன்றதுனால எல்லாரும் வந்து வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. நெறைய பேர் வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து ஒய்யனோட செல்லு பாத்துக்க வந்து ஜிமின் தான் இருப்பான். அதுவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க படுத்துக்கிட்டு. அந்த சேர் மாரி இருக்கும். அதில உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா இதுங்க வந்து மேல எட்டி பார்த்துட்டு இருக்கோங்க. ஆ, ம். ஏய் மியூ இங்க வந்து பாரேன். என்னாடி இருக்குது? காலி கிரவுண்ட பார்த்து என்னடி பண்ண போற? இல்லடி இங்க நெறைய பேர் இங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன எதுக்கு இதெல்லாம் பண்றானுங்க? ஓ! ஓ! ஏய் எரும மாடு. அதான் இந்த டைம்ல வார்லாம் நெறைய நடக்குதுல்ல. அதான் இங்க போயிட்டு அந்த நாட்ட கொல்றது, திருப்பி இவனுங்க வந்து அடிக்கிறது. அப்படிதான். ஓ! அப்படி. ஐயோ! இதெல்லாம் உனக்கு தெரியல. ஆ பரவால்ல, பரவால்ல. கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? பெஞ்ச்லேருந்து எனக்கு கீழ விழுந்துரும் போல. சாரிப்பா, சாரிப்பா. நில்லு. ரைட்டு. ஆ அப்படின்ட்டு இப்ப அப்படியே மியூ பார்த்துட்டே இருப்பா. ஏய் ஒயன்! என்ன? ஏய் அங்க பாரேன். என்னடி அப்படின்னு போய் பார்த்தா, தெயாங்கும் அப்புறம் கேசியும் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் பாரு ஒயன். ம். நான் அப்பயே சொன்னேன்ல 2 பேருக்கும் ஏதோ ஒரு இது இருக்குன்னு. ஏ ஏ அதெல்லாம் இருக்காது. கண்டிப்பா அவ வந்து திட்டிக்கிட்டு தான்டி இருப்பா. ஏய் அதெல்லாம் இல்ல. அங்க பாரு அவன அங்க பாரு. எப்படி இழிச்சு இழிச்சு பேசுறான் பாரு. இப்படியா பேசுவாங்க? ஆ அப்ப எதுக்கு நேத்து மட்டும் அவன் திட்டினான். இவனும் ஏதோ கம்முனு இருந்துட்டான். ஒரு வேளை சண்டையா இருந்திருக்கும் போல. இப்ப பேசி சமாளிச்சுட்டாங்க போல. என்னவிவோ வளர்ற. அதெல்லாம் இல்ல. அங்க பாரு. இரு நான் டிகோட் பண்றேன். அவன் கண்ண பாரு. அவ கைய பாரு. பின்னாடி இருக்கு. கண்ண பாரு. வாய பார்க்குறான். கண்ண பார்க்குறான். அந்த கீழ அவன் கால பாரு. கால பாரு. கீழ கோலம் போட்டுட்டு இருக்கிறான். இதெல்லாம் நான் பச்சு கால்குலேட் பண்ணி செம்ம சால்வ் பண்ண சொல்லுவேன். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவன் வந்து கேஷியை லவ் பண்ணுறான். அதான் அதெல்லாம் அப்பெல்லாம் 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 கிடையாது. வாய மூடி நீ. உண்மையை சொன்னா எதுக்கு தான் கசக்குதோ. அப்பெல்லாம் சொல்லாத மியூ செல்லவே அப்பெல்லாம் சொல்லாதடி. மனசு வலிக்குது. ஓ அப்படி. தெரிது 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 விடு. ஆனா ஒரு ஆள் இருக்குது மாமி. அங்க பாரு அவனை அங்க பாரு. அப்பெல்லாம் சொல்லாதடி. ஏன்டி இப்படி பண்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் கட்டை பிடிக்க போறாங்க. அவள வாய் மூடு. இவனை தள்ளி விடுறேன். வாய் வேணாம். இதெல்லாம் தப்பான முடிவு. சரி நான் வாயை முடிக்கிறேன். நீயே பார்த்து நீயே வயிறு எரிஞ்சுக்கோ அப்படின்னு இப்போ மியூ பேசிக்கின்னு அப்படியே நிக்கிறா. இப்போ அப்படியே அங்க தேவங்க பார்க்கலாம். கேசி என்ன எ- என்ன இந்த பக்கம்? ஆ, சும்மா உன்னை தான் பார்க்கலான்னு வந்தேன் தேவம். ஆ, நீ நீ இப்படியே பேசி சரி. ஆனால் எனக்கு சத்தியமாக கேசி நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஏன் ஏன் தயம்? பின்ன அந்த அந்த ஜங்குக் இருக்கான். அவனை எதுக்கு நான் வந்து இது சீஃப் அது இதுன்னு கூப்பிடணும்? தயம் நீ அவரை சீஃப்னு கூப்பிடுற எனக்கு தெரியாது. ஷோ எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. ஆனால் நீ இருக்கா பார்த்தியா? ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன். ஆனால் நீ தப்பாக நினச்சிக்க கூடாது கேசி. சொல்லு நான் கேட்குறேன். கீழே
எனக்கு என்னவோ நீ வந்து ஜங்குக் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளீஸ் நிறுத்திக்கோ. ஓ! என் மேல நம்பிக்கை இல்லையா தயங் உனக்கு? ச்சே! அப்பல்லாம் இல்லடி. ஆனா நீ கூட தான் மத்த எல்லார் கூடயும் பேசுற. நான் ஏதாவது சொன்னேனா? ஆனா இந்த ஜங்குக் விட்டுருடி. தயவு செஞ்சு பேசி ஒழியாதடி நீ. ஓ! நான் இந்த அளவுக்கு நீ கண்ட்ரோலிங்ன்னு எனக்கு சுத்தமா தெரியாது தயோங். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டி இப்படி தப்பா அஸ்யூம் பண்ணிக்கிற? அதெல்லாம் இல்லடி. நீ நீ ம், புரிஞ்சுக்கோடி. என்னால சொல்ல முடியல. இப்போ கூட உன்கிட்ட பேசுறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ அவன் மட்டும் நம்மள பார்த்தான்னு வச்சுக்கோயேன். ஆ, ம், ஆமா. பார்க்க தேவையில்ல. நீ போய் உன் வேலையை பாரு. ஏன்? பார்த்தா கூட என்ன இப்போ? நான் இப்போ அதுக்கு அப்படின்னு இப்போ கிட்ட வரான் தயாங்கு. இப்போ கேஷ் அப்படியே தான் நிக்குது. சுத்தமா வாய்ப்பு இல்லை அப்படி நிக்கிறா. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா காசி உனக்கு? ஆஹா. உன்னை நான் முன்னாடி பார்த்த மாதிரிலாம் நீ இல்லடி. நீ ரொம்ப மாறிட்ட காசி. நீ கெட்டு போயிட்ட சத்தியமா. அதுதான் உண்மை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிற. ஓ! அப்படிங்களாங்க. சரிதான். நான் தான் உன்னை பார்க்குறேனேடி. நல்லா நீ பேசுகிறத தான். தயோங், நம்ம நேற்று சண்டை போட்டதை வச்சு நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது. சரிதான். சரி விடு. நானும் உன்னை அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கேனே. என்னது தயோங்? இதா அப்படின்ட்டு கையில் காட்டுறான். அது வந்து சின்னதாக அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்கும் போல். அதுக்கு காசிக்கு பிடிச்சது போல் வராது. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல. நான் உனக்கோசம் நான் காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையில் சீக்கிரமாக வர காலையிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போனேன். ஓ! சொல்லும் தேவங்க நீ அப்படின்ட்டு இப்போ தேவங்க கண்ணத்தை பிடிச்சிக்கலா. இதெல்லாம் வாங்கி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாத்தியா ஒயன்? அப்பனா அது காசி தேவங்கோட ஆளா? அதானே நான் இப்பதுலேருந்து சொல்லுகிறேன். என்னடி உனக்கு சிரிப்பு? என்ன உனக்கு சிரிப்பு? கண்ணெல்லாம் கலங்குதுடி. ஹேய் நான் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற ஒயன்? இப்பெல்லாம் இருக்காது அது சரியா? உனக்கு ஒரு வேலை ஒரு நல்ல பையன் கிடைப்பான். பொடி சும்மா வேற பேத்திக்கிட்டு அப்படின்னு இப்போ 2 பேரும் அங்கே அந்த பெஞ்சு மேலே ஏறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெஞ்சு வேற டகன்னு ஆடிட்டு இருக்குது. என்னாடி பண்ணுறீங்க அங்கே நின்றுக்கிட்டு? எவ்வளோ நேரண்டே இந்த ஜிம்மினை பார்த்துக்கிட்டு நான் காவல் காக்கிறது? ஜூனா நீ கொஞ்ச நேரம் இருடி. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்படி என்னடி பிரச்சனை போயிட்டு இருக்குது மேலே ஒயன்? எங்க நானும் வரேன். ஐயோ வா அங்கே ஏறி. ஏன் நானும் வரேன்டி அப்படின்ட்டு இப்போ இந்த டேபிள் மேலே அவளும் ஏறி நிற்கிறா. டேபிள் அப்படியே இப்போ சைடாக விழுது. இப்போ நீவெல்லாம் சைடாக எகிரி குச்சிருவா. இப்போ யூனா அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஒயனும் யூனாவும். இருமா மாடி ஏறாதாண்டி சொல்கிறேன். அது பாரு எங்க. சாரி. என்னடி அங்கே எட்டி பார்க்குறீங்க? அங்கே வேற அந்த தயாங்க அந்த பொண்ணு தாண்டி கல்லை போட்டுனுக்குறாங்க. ஜூனா நீங்கள் கீழே இருக்கிற உனக்கே தெரிந்தாடி. என்னடி? என்ன மீவு இங்கே நடக்குது? தேங்க கால் இருக்குது. அப்படியாடி அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் மாறி சிரிக்கிறாங்க. மீவும் யூனாவும். ஐயோ என்னடா இது சத்தம்? ஏய் என்ன பண்ணுறீங்க எங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சாரி. என்னவோ பண்ணுறீங்க? எதுக்கு உங்கள் டேபிள்லாம் அங்கே கீழே விழுந்துட்டு இருக்குது? தப்பிச்சு போக பார்க்குறீங்களா 3 பேரும்? அதெல்லாம் இல்லை. நாங்கள் எதுவுமே பண்ணலை. உங்களை இரு அவங்கள போட்டு விடுறேன். வேணாம் சார். சாரி. எல்லாமே முன்னால தாண்டி. என்னடி என் மேலே பழைய போடுறீங்க? நானும் ஒன்றும் பண்ணலடி. ஏன்னா எப்போ பாரு பழைய போடுற வேலை வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் வச்சுக்கினீங்கன்னா அவள் தான் உனக்கு. சனி அவன் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலடி. வயன் பதட்டப்படாத. நான் வந்து என்ன ஆவன்னு நம்ம பார்த்துக்கலாம்.
ம். ஆவட்டோண்டி. ஆவ போத்துட்டி நம்மளுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்துல வந்து ஜங்குக் வராங்க. என்ன நடக்குது இங்க? அ அ ஐயோ! குட் மார்னிங் சார். சொல்லுங்கடி. ஆ குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு யூனாவும், மியூவும் சொல்றாளுங்க. ஆ குட் மார்னிங் வயன். ஆ பாத்தியாடி? பாத்தியா மியூ அங்க? ஆ நம்மலாம் சொல்றோம் கம்முன்னு இருக்கிறான். அங்க தனியா சொல்றான் பாரு. வழியறான்டி இவன். அதான் 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 நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் யோனா. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நானும் பார்க்குறேன்டி. என்னடி அங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் நம்மள முறைச்சிக்கிட்டு இருக்கான். நம்மள இல்லைன்னு சொல்லாத, எங்களன்னு சொல்லு. ம், சார் நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணல சார். ம், தெரியும், கேட்டேன் உங்களை பத்தி. என்ன தப்பிக்கலாம் ட்ரை பண்றீங்களாமே? சார் அப்படிலாம் இல்லை சார். ஆம், உண்மையாவா வயன்? ஆமா சார். சிட்டு என்னடா ஜுங்குக்கா? அது 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 ஆமாந்து நீ ஆமான்ற நீ பாட்டுக்கு தலையாட்டுற. 2 பேரும் அங்க ஜன்னல்ல எகிரி குதிக்க பார்த்துட்டு இருந்தாங்கடா. ம். எனக்கு என்ன பண்ணும் ஏதா பண்ணும்னு எனக்கு தெரியும். நீ வாய மூடு. ம். உம்மால இவன்ட்ட சேட்டா ஏதோ ஒரு பண்ணி ஒழிடா நீயே. ஆம், இவங்க 3 பேரும் ரிலீஸ் பண்ணு. சி- சின்ன ஏன்? ம். அ நான் போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த டேபிள்ல வந்து அந்த ஆர்டர தள்ளுறான். அது ஒரு ஷீட்டு மாதிரி இருக்குது. அதில வந்து இவன் ஜங்குக்கு நேத்து நைட்டெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்னா, ஃபுல்லா வந்து இவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அ அங்க மேலிடத்துக்கு வந்து தெரிவிச்சு, எப்படியோ வந்து பர்மிஷன் வாங்கிட்டான் இவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு. அட பாவி! நேத்து நைட்டெல்லாம் இதா பண்ணிட்டு இருந்தியா நீயு? ம். ஆமா, ஆமா. சீக்கிரம், சீக்கிரம் அப்டின்ட்டு இப்போ ஜங்குக்கே வந்து அந்த கதவ தொறந்து விடுறான். ஓ! அ தேங்க் யூ சார். ஆ பரவால்ல, பரவால்ல. பரவால்ல வயன். ஆ தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். அ அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. 2 பேரும் வந்து மெயின் ஹாலுக்கு போங்க. ஆ எதுக்கு? ம். அதெல்லாம் அங்க போயிட்டு தெரியும். போங்க. ஓ! ம். இவனா? இவன் நம்மளுக்கு என்னவோ பெருசா வச்சிருக்கிறான்டி. அதான்டி நானும் நினைக்கிறேன். என்னவோ நடக்க போகுது. விடு பார்த்துருவோம். உசுரா போக போகுது அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஒய்யனை வந்து தனியா அப்படியே பின்னாடி விட வட பின்னாடியே சாய்ச்சி கூட்டிட்டு வரான் இவன். அவங்க 2 பேரும் முன்னாடி போக சொல்லிட்டு ஒய்யனும் என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்ட்டு வருவீங்க. ஆக்சுவலாக என்னதுன்னா மேலேருந்து என்ன ஆர்டர் வந்திருக்கோம் அப்படின்னா, ஒன்று இவங்கள வந்து ஜெயிலே வச்சிருக்கணும். வெளில விட்டானா இவங்களுக்கு வேலை செய்யணும். இல்லைனா இவங்க ஊருக்கே துரத்தி விட்டுறணும். ப்ராப்பராக இவங்க எங்கேருந்து வராங்கன்னு தெரிஞ்சு. ஆனா ஜங்குக் வந்து அத வெள்ளையா சொல்லியிருக்க மாட்டான். இவங்க வேலை தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போயிடுறான் இவன். ஒய்யனுக்கு இவங்கள அனுப்ப சுத்தமா இஷ்டம் கிடையாது. இப்ப அப்படியே மெயின் பிளேஸுக்கு அங்க போய் நிக்கிறான். அதாவது அந்த ட்ரெய்னிங் பிளேஸ்ல. இப்ப எல்லாரையும் வந்து அங்க கேதர் ஆயிருக்காங்க. அங்க இது வந்து விமென்ஸுக்குன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனு. அந்த மென்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு வேற ஒரு ஃபீல்டு இருக்கு. அங்க தான் அவங்க ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. இது வந்து வுமென்ஸ் இது. இப்ப எல்லாரும் முன்னாடி வந்து ஜங்குக்கு முன்னாடி போய் பேசுறான். இவங்க 3 பேரும் அங்க நிக்கிறாங்க. ஆம், ஹலோ. இப்ப என்னன்னா, இவங்க 3 பேரும் வந்து உங்கள 3 பேர பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா இவ சொல்லியிருப்பா அப்டின்ட்டு கேஸிய பார்த்து மறைக்கிறான். கேஸி திரு திருன்னு முழிக்குது. ம். அப்புறம் இவங்க 3 பேரும் வந்து உங்க கூட ட்ரெய்னிங்க ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். யாரையுமே வந்து இவங்க புது ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து மாத்தி மாத்தி புல்லி பண்ணிக்க கூடாது. அப்படி யாராவது பண்றீங்க, இல்ல இவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றீங்க, வேற ஏதாவது செய்றீங்க, பேசுறீங்கன்னா, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. அதாவது எங்கேயும் இருக்க மாட்டீங்க. புரியும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு, ஆ புரியும் தான். அப்படின்னு இப்போ உங்க சைடு திரும்புறான். ஆ வயன். சொல்லுங்க. ம். ஆ உங்க உங்களுக்கு எதுவும் பெருசா தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க யாரு பார்த்துப்பான்னா, கேசி தான் பார்த்துப்பா. ஆ நீங்க வந்து ஐயய்யோ! அவகிட்ட ட்ரெய்னிங்லாம் என்னால எடுக்க முடியாதுடா. வேணாம். வேணாம் வேணாம். வேற யாரும் சொல்லு. கடவுளே கடவுளே வேற யாரும் சொல்லுடா.
கேசி தான் உங்கள பார்த்துப்பா. ஐயோ! போச்சு. ஓகே சார். தேங்க் யூ. ஏன் ஏதாவது பிரச்சனையா? என்ன? ஏன் மூஞ்சி அப்படி மாறுது? ஆ இல்ல. இப்ப புதுசா அதான் எப்படி இருக்கும்னு தெரியல. பதட்டமா இருக்கு. ம். ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளுங்க. அ நீ மட்டும் தான். பின்னாடி இல்ல. ஆ சரி. சொல்லிடுறேன். ம். பார்த்துக்கோ ஏன்? பார்த்துக்கோங்க. அப்படின்னு 2 பேரும் டிங்கு டிங்குன்னு விளையாடுறாங்க. ஜங்கு கிளம்பிடுறான். என்னடி அவன் என்ன பார்த்து பார்த்துக்கோங்கன்றான், உங்கள பார்த்து இன்னொரு பார்த்துக்கோங்கன்றான். நாங்க 2 பேரும் உங்கள பார்த்துக்கணுமா? நான் பார்த்துன்னு தாண்டி இருக்கிறேன். ஒயனே என் வாயில வருதுடி. எங்களால உனக்கு பிரச்சனை இல்லடி. உன்னால தான்டி எங்களுக்கு பிரச்சனை. ஏய் என்னடி பேசுறீங்க? பின்ன வருதுடி என் வாயில இப்ப அந்த சண்டால சிறுக்கிக்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணுமாடி? வாய முடியும்னா குட் மார்னிங் காசி. ஆ என்ன 3 பேரும் இந்த பக்கம்? இப்படியெல்லாம் ஆர்டர் வராதே. அதுதான் எங்களுக்கும் தெரியல. சீஃப் தான் இங்கே வர சொன்னார். தெரியும். நான் செவிடா? சரி. வயன் பல்ப் வாங்கினியா? நீவும் வாயை கிழிச்சிட வேண்டி வாய முடினிரு. சரி. 3 பேரும் என்ன பண்ணுங்க, இந்த கிரவுண்டை சுற்றி 8 ரவுண்டு ஓடுங்க. 8 ரவுண்டா? நாங்கள் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே. கொஞ்சம் லைட்டாக ஏதாவது தரலாமே. அதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் 10 ரவுண்டு ஓடுறாங்க. ஒரு 8 ரவுண்டு ஓட முடியாது உங்களால். ஓடுறீங்களா இல்லை என்ன கதை? இல்லை நாங்கள் ஓடுறோம். ஓடுங்க அப்படின்னு இப்போ கேட்சி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறா. 3 பேரும் சனியனால ஓடலாம் முடியாது வயல். ஐயோண்ணா சாரிடி. நம்ம ஓடுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஓடுவோம். ஒரு 4 ரவுண்டுக்கு மேலே நம்மளால் கண்டிப்பாக ஓட முடியாது. யாராவது ஒருத்தன் மயக்கம் போட்டு வந்துருங்க, நம்ம அப்படியே மேனேஜ் ஆகிடுவோம். சரி ஓடு அப்படின்ட்டு நீங்களும் ஓட ஆரம்பிக்கிறீங்க. 3 பேரும் ஓடுவீங்க ஓடினே இருக்கிறீங்க. சரி நிற்போம் அப்படின்னு பார்த்தாலும் ஃபுல்லாக உங்களை வாட்ச் அவுட்னுக்கிறாங்க. அங்கே சுற்றி நீங்கள் ஃபுல்லாக ஓடிருப்பீங்க. 8 ரவுண்டு ஓடிருப்பீங்க. அவ்வளோ பெரிய கிரவுண்டில் 400 கிரவுண்ட் அது. உள்ளவா அடி எரும மாடு. நான் முன்னாடியே பிளானை சொன்னேன்லடி, கீழே விழ வேண்டியதானடி. இப்படி பீ மாதிரி நடிக்கிற எரும மாடு. அவளே கண்டுபிடிக்கிறாடி. அந்தளவுக்கு அடி கேவலமாக நடிப்பேன். சாரி வயன், நீ ஆக்டிங்லலாம் அக்காவுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஐயோண்ணா எரும மாடு. ஐயோ இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு தூக்கம் வராதுடி. அதான்ப்பா எனக்கும் நல்லா தெரியுது. ஐயோ இவ்வளோ வேர்வெல்லாம் எனக்கு ஊற்றுனதே இல்லை தெரியுமா? வருதுடி என் வாயிடுச்சு எருமை அப்படின்னு. இப்போ அப்படியே 3 பேரும் உக்காந்துருவீங்க, ஏந்துக்கவே முடியாது. ஏய் 3 பேரும் எழுந்துருங்க. என்ன மேம்? இப்படி தான் ஓட்டு வந்து உட்காருவீங்களா? என்ன மேம் பண்ணுறது? ப்ளீஸ் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாமே. நாளைக்கு கொஞ்சம் 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 வேறு ஏதாவது கொடு ப்ளீஸ். அதெல்லாம் உன்னை அப்படின்னு ஒய்யனோட கையை வாங்கி அடிக்க வருவா. அந்த சைடு சங்கு கிராஸ் ஆகும், அதனால் கையை இறக்கிடுறா. நீங்கள் அப்படியே அடி வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்னடா அடி வரலையேன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஒன்றுமே பண்ணல. சாரி மேம், நாளைக்கா கொடுங்களேன் ஏதாவது. சரி போய் ஒழுங்க அப்படின்னு இப்போ 3 பேரை தட்டி விட்டுடுறா. இப்போ அப்படியே நைட் ஆயிருக்கும். நைட்டு வந்து நீங்கள் அங்கே அந்த ஃபீல்டுலாம் இருக்கீங்க. அங்கே யாருமே இல்லை. ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அது ஃபுல்லாக காடு மாரி வர ஆரம்பிச்சிடும். காடு நதின்னு போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கிறீங்க. 3 பெருசாக இருக்குது. கிராஸில் தான் படுத்துட்ருக்கிறீங்க நீங்கள் 3 பேரும். இப்போது நல்லா தான் இல்லை இது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வயன். தயவு செஞ்சு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இங்கே இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் வயன்.
அதான்யோ நான் எனக்கும் தோணுது. இங்கேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? ம், எனக்கு தெரியும். ஆ சொல்லு சொல்லு மீ எப்படிங்க தப்பிக்கிறது? நம்ம தப்பிக்கணும்னா அந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சாகணும். அந்த ஸ்வாடா? அது எங்க இருக்கு? ம், 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 ம். ஏய் வயன், சொல்லிவோனா சொல்லுமா? என்னம்மா உனக்கு வருது சொல்லுமா? அன்னைக்கு அந்த கேசி பைய பெக்கி தானே உன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போச்சு உன்னோட ஸ்வாடை. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் அந்த பொம்பளை எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே. ஆ ஃபயன், சொல்லிவோனா? நம்ம இப்பயே வந்து அது தேட தேவையில்ல. ஏன்னா இவ நம்ம மேலே ரொம்ப கண்ணா இருக்கிறா. இப்போ கூட நம்ம 3 பேர் உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தியா, அந்த நாய் அங்கே ஜன்னல்லேருந்து கேவலமா எட்டி பார்த்துட்டு இருக்குது. ஸோ இப்போவே நம்ம பண்ண தேவையில்ல. கொஞ்ச நாள் ஒரு 2 டேஸ் பார்ப்போம். ஓகே மஜா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே அதை விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க 3 பேரும். மியூ சென்னாடி, கொசு கடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இங்கே வாடி படுக்கணும். அதாண்டி எனக்கும் தெரியல. இப்போ எங்கே போயிட்டு அசிங்கமாக கேட்டுக்கிட்டு, இதுவே நம்ம போய் கேட்டாலும் அந்த கேஷியர் மாடி இங்கே தான் படுக்க சொல்லும். நம்ம அதுக்கு எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு இங்கே இருப்போம். ஆமாம், இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பாம்பு ஏதாவது வராமல் இருந்தால் சரிதான். ஏய் உமால நல்ல வார்த்தையே விட மாட்டியாடி நீ? இல்லைப்பா, சும்மா ஒரு அலர்ட்டாக இருப்போமேன்னு சொன்னேன். நீ இவ்வளோ விளாட்டாக பேசாமல் படுவயன். சரிப்பா. ஆனால் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்ல. சின்னாடி உனக்கு திருப்பியும் பிரச்சனை. இல்லை மியோ, அவங்க எனக்கு கிடைக்க மாட்டானா? ஐயோ ஆமாண்டி உமால, ஆமாண்டி சூத்தம் ஒன்று படுறி, வாயில் அசிங்கமாக வந்துடி. சரி, கிடைக்க மாட்டான், எனக்கு கிடைக்க மாட்டான். அழகா இருக்கா நீ? இவன் வேற சாவடிக்கிறாளே அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி புலம்பிட்டு இருப்பீங்க. யோனா கொஞ்சம் தூங்கியிருப்பா. நீங்கள் இந்த 2 சைடு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க மாறி மாறி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாறி மாறி 8 வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கள் 3 பேரும்? அப்படின்ட்டு இப்போ 3 பேரும் எழுந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்றீங்க. என்ன பண்ணுறீங்க? எங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் பனி பெய்ய ஆரம்பிச்சிரும். என்ன கதை? அது இல்லை சார், எங்களுக்கு எங்கே படுக்கிறதுன்னு தெரியல, அதான் டயர்டாக இருக்கேன்னு இங்கே படுத்துட்டோம். ஏன் உங்களுக்கு அங்கே உள்ள இடம் இருக்குமே? இல்லை, போய் பார்த்தோம். அங்கே ஒரே ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக ஜாக்டப்பாக இருக்குது. நாங்கள் எங்களை தரையில் படுக்க கூட இடம் கிடையாது, அதான் இங்கே வந்து படுத்துட்டோம். சரி வாங்க, நான் உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட கையை பிடிச்சி கூட்டின்னு போவான். ஐயோ நம்ம பின்னாடி தான் வந்து வருவாங்க எப்பயும் போல். ஒயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, ஹார்ட் பீட்டெல்லாம் ஏறுது. அப்படின்ட்டு இப்போ அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்க சொல்ல பின்னாடி திரும்பி பார்க்குறா. எதுவுமே ட்ரை பண்ணாத ஒயன், அப்படியே இரு. சரி அப்படின்னுட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பீங்க கூடவே. போயிட்டு ஒரு கதவை தட்டுறான். திறந்து பார்த்தா அங்கே வந்து இந்த சீஃபு, அந்த மெயின் லீடர்லாம் இருப்பாங்கள்ல, கேப்டன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த உமனோடைய செக்ஷன் மாரி இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் சில பெட்டெல்லாம் காலியாக தான் இருக்குது. காசி, எனக்கு என்ன என்ன சங்குக் சங்குக்கா? சீஃப், உங்கள் 3 பேரையும் ரூமில் சேர்த்துக்கோ. என்ன சிவலுங்களையா? என்ன உனக்கு என்ன ஜங்குக் நீ நினச்சிட்டு இருக்கிற? நாங்கள் இந்த இடத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்படுறோம். கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரியாத மொக்குங்களை எங்கள் ரூமில் சேர்த்துக்கணுமா? அப்புறம் பேசுகிற வேலை வச்சுக்காத. நீங்கள் 3 பேரும் போங்க பார்ப்போம்.
ஏய் வழிவிடு வழிவிடு அப்படின்ட்டு மியூ தான் முன்னாடி ஓடுது முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு எனக்கு மேலே பெட்டு குட்ரி மேலே பெட்டு குட்ரி கீழே இறங்குடி எனக்கு தாண்டி மேலே வேணும் கீழே இறங்குடி எல்லாம் தர முடியுது மேலே மேலே பங்கர் தாண்டி எனக்கு வேணும் மோளை கீழே இறங்குடி இன்னும் சாவச்ச ஒன்று. ஓ அசிங்கமாக பண்ணுதுங்களே. சரி நம்ம ஒரு லோவரா படுத்துப்போம். எதனா இதுங்க அடிச்சின்னு மாள்ட்டோம். மேலேருந்து கீழ உள்ட்டோம் அப்படின்னு இப்ப இவன் நான் பாட்டுக்கு போய் படுத்துடுறான். ஏன்னா அவளுக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நீங்களும் நீயும் மாறி மாறி அடிச்சுன்னுக்கிறீங்க. அங்க ஒரே பெட்ல போய் படுத்துக்கின்னு. இறங்குடி. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாரியா பார்த்துன்னுக்குறாங்க. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னு? அதுங்க புத்திய காட்டுதுங்க பார்த்தீங்களா? நீ சும்மா உங்கள பத்தி பேசுறவெல்லாம் வச்சுக்காத. ஏய் கீழ இறங்க. அ அ அ ஏய் உன்னதான் போ போ என் கீழ இறங்கு. உன்னதான் கீழ இறங்கு. ஏய் உன்னத்தண்டி கீழ இறங்குடி. நீ கீழ போ. இப்ப பாரு நான் தாண்டா விக்டம் இங்க. கீழ இறங்குறா இப்போ. வச்சிருக்கண்டி உனக்கு ஒன்று அப்படின்ட்டு இப்போ போயிட்டு நடுவில் மிடில் பங்கரில் படுத்துடுறான். ஒயன் டாப்பில் படுத்தப்பா. இப்போ அப்படியே அப்படியே செட்டில் ஆயிடுறீங்க நீங்கள் 3 பேரும். உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த கேஷியோட பங்கரு. அந்த மேலே 2 ஆளுங்க அவங்க அங்கே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க 3 பேரையும். எதுவுமே அவங்களால பேசவே முடியல. இப்போ அப்படியே நீங்கள் எல்லோரும் தூங்கிடுவீங்க. அப்படியே ஒரு மிட் நைட் ஆகுது. ஜங்குக் வந்து இப்போ அப்படியே அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கிறான். மிட் நைட்டில் அவனுக்கு அவ்வளோ தூக்கம் வராது. அப்படியே பார்த்துட்ருக்கிறான். ஜிமின் வந்து அந்த டேபிள் பக்கத்தில் அங்கே தூங்கிட்டுருக்கிறான். ஷோ எப்போ பாரு வேலை செய்கிறத விட தூங்கியே கழிக்கிறான்டா இவன் அப்படின்னு. இப்போ அவன் பாட்டுக்கு சில பேப்பர் ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பான். நிறைய எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க சொல்லும். ஐயன் என்ன பண்ணுவா இப்போது? அப்படியே பார்க்கலாமா? என்ன சொல்லுவாளுங்க, நம்ம தான் அங்கே அப்படின்னு. இப்போ அப்படியே பொறுமையாக நடந்து போவான். போய் பார்த்தா உங்கள் மேலே பங்கர் வந்து உங்களுக்கு அது பெட்ஷீட் எதுவுமே இல்லை போல். அப்படியே ஜில்லுன்னு இருக்கு அந்த ரூமு. அண்ட் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக டயர்டெல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. பெட்ஷீட் எதுவும் இல்லை. யூனா மியூவுக்கெல்லாம் வந்து பெட்ஷீட் இருந்திருக்கும் அந்த பெட்லேயே ஏற்கனவே. உங்களுக்கு பெட்ஷீட்டே இல்லைங்க அப்படின்ட்டு. இப்போ அவன் இப்போ அப்படியே டக்கு டக்குன்னு நண்டு போயிட்டு அவன் ரூம்லேருந்து அவன் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிட்டுருப்பான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லோரும் வந்து 5 o'clock எழுந்துக்கணும். 5 o'clock எழுந்து எல்லாருமே ட்ரைனிங் பண்ணணும். அதனால் அந்த 5 o'clock ட்ரைனிங் கொடுக்கணுன்னா அந்த கேப்டன்ஸ்லாம் சீக்கிரமாக எழுந்துக்கணும். அதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறாங்க. 4 மணிக்கெலாம் எழுந்துக்கிறாங்க. எழுந்து அப்படியே உங்களை 3 பேர் மூஞ்சிலையும் பொழிச்சு தண்ணி ஊற்றி விட்றாங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. 3 பேரும் எழுந்துருங்க ட்ரைனிங்க்கு டைம் ஆகுது அப்படின்னு. நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டை நீங்கள் போத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. அது ரொம்ப திக்காக வெயிட்டாக இருக்குது. அதனால் நல்லா இருக்குது. போத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏய் சிறு அப்படின்ட்டு இப்போ லைட்டாக அந்த பங்கர் அந்த ஸ்டெப்பு மேலே ஏறியப்போ அந்த பெட்ஷீட்டை பிடுங்கி பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு எம்ப்ராய்ட்ரி மாரி இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த சீஃபுங்க தான் போட்டு கொடுப்பாங்க. அது அது கேசிக்கு நல்லா தெரிஞ்சிருது அது ஜங்குக்குதுன்னு. இப்போ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு போரிங்கான்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு இப்படி ரொம்ப பிளான்ட்டாக தான் போகும். வெறும் சோறு மாதிரி தான் போகும். கொஞ்சம் வந்து ஒரு சென்டரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். ஐ வில் கிவ் யூ. ஐ வில் சர்வ். பை த வே உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கப்பா. ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். எனக்கு வந்து த வே ஆஃப் நான் சொல்கிறது. ஸோ அது வந்து நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா சொல்லுங்கள். ஐ வில் ஷோர் இம்ப்ரூவ் இட். எஸ். ஓகே பாய். ஐ லவ் யூ ஆல். பை.